أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. தாவூத் அலைஹிவஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிவஸலாம் அவர்களை விட சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் பிறந்தார்கள். இவர்கள்தாம் ஜாலுத் என்ற கொடுங்கோல் அரசனை வெட்டி வீழ்த்தி பனி இஸ்ராயல்களுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள். ஆதம் அலைஹிவஸலாம் அவர்களுக்கு பிறகு ஹலிஃபா என்ற புனைப்பெயரை இவர்களுக்கு தாம் அல்லாஹ் வழங்கினான். இவர்கள் நபியாகவும் அரசராகவும் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை அருளினான். தௌராத்தில் இருந்தது போன்று இதிலும் கட்டளைகள் இருந்தன. ஆனால் இதன் பெரும் பகுதி இறை புகழ், நன்மாராயம், அறிவுரை, தஸ்பீஹ் என நிறைந்திருந்தன. அல்லாஹ் தாவூத் அலைஹிவஸலாம் அவர்களுக்கு இனிமையான குரலை வழங்கியிருந்தான். ஜபூர் வேதத்தை இவர்கள் ஓத ஆரம்பித்தால் ஜின்கள், மனிதர்கள், வன விலங்குகள், பறவைகள் என எல்லாம் தலையசித்து ரசிக்கலாகும். தாவூத் அலைஹிவஸலாம் அவர்களுக்கு பறவைகளின் மொழியும் தெரியும். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இரும்பை மென்மையாக்கி தந்தான். மிக எளிதாக உருக்க கவசங்கள் செய்து அதை அணிந்து கொண்டு போர்க்காலங்களில் எதிரிகளிடமிருந்து தம்மை தற்காத்து கொள்வார்கள். மேலும் இவற்றை விற்று தமது குடும்ப செலவினங்களுக்கு பொருள் ஈட்டுவார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். தண்ணீர் பாலாக, வெண்ணெயாக மாறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களை தமது ஏதாவது ஒரு வேலைக்காக அனுப்பினார்கள். அப்போது அவர்கள் இருவரும் அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடம் உணவு ஏதும் இல்லையே என்றனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோல்பை ஒன்றை வாங்கி வரச் சொன்னார்கள். அவர்கள் அதை வாங்கி வந்ததும் அதில் தண்ணீரை நிரப்பும்படி நபி அவர்கள் கூறினார்கள். அவ்விருவரும் தண்ணீரை ஊற்றி நிரப்பினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் அந்த தோல்பைக்கு மூடியிட்டு, இதை கொண்டு செல்லுங்கள், இன்ன இடம் அடைந்ததும் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் என கூறி அனுப்பினார்கள். அவ்விருவரும் சென்ற வழியில் நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடம் வந்தபோது தோல்பையின் மூடி தானாக திறந்து கொண்டது. உள்ளே பார்த்தால் பாலும் வெண்ணெயும் இருந்தன. இருவரும் வயிறு புடைக்க உண்டு பருகினார்கள் என சாலிம் பின் அபுல் ஷாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தக்பீர் தஹ்ரிமா. தொழுகையின் திறவுகோல் உலுவாகும். இன்னும் அதன் தஹ்ரிமா தக்பீராகும். தொழுகையை நிறைவு செய்வது சலாம், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஆகும் என கூறினார்கள். விளக்கம்: தொழுகையின் ஆரம்பத்தில் சொல்லப்படும் தக்பீருக்கு தக்பீர் தஹ்ரிமா எனப்படும். தொழுகையின் ஆரம்பத்தில் தக்பீர் தஹ்ரிமா கூறுவது ஃபர்லாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. முசாஃபஹா முஆனகா செய்தல். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது கைலாகு முசாஃபஹா செய்வார்கள். பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்ததும் ஆற தழுவிக் கொள்வார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஹலாலான வருவாயில் மஸ்ஜித் கட்டுதல். ஹலாலான வருவாயில் வணக்கம் புரிவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் முத்துக்கள் மற்றும் மாணிக்கங்களால் ஒரு மாளிகையை கட்டுவான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. நேர்வழி தவறி வாழ்வது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனோ இச்சையை பின்பற்றாதீர், அது உம்மை வழிகெடுத்துவிடும். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுக்கிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை அவர்கள் மறந்துவிட்டமைக்காக மிக கொடிய வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகின் புறத்தோற்றம் ஒரு மாயை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து அதன் புறத்தோற்றத்தையே அறிகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகத்தின் கிணறு.
நரகத்தில் ஒரு பள்ளத்தாக்கு உண்டு, அதில் ஒரு கிணறு இருக்கிறது, அதற்கு ஹப் ஹப் எனப்படும். அதில் கொடுங்கோலர்களையும் அநியாயக்காரர்களையும் போட்டுவிட அல்லாஹ் முடிவு செய்துள்ளான் என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம், கட்டிகளை அறுத்தெடுத்தல். அஸ்மா பின் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது, எனது கழுத்தில் ஒரு கட்டி உண்டானது. இது பற்றி நபி அவர்களிடம் கூறியபோது, அதை அப்படியே விட்டுவிடாதீர், உடைத்து விடுங்கள், இல்லையெனில் அது சதையை தின்று இரத்தத்தை உறிஞ்சிவிடும் என்றார்கள். அதாவது அதன் ஆணிவேர் அகற்றப்படாமல் இருந்தால் புண்ணை பெரிதாக்கி இரத்தமும் கெடுவதற்கு காரணமாகிவிடும். 10வதாக அன்னலாரின் அறிவுரை, நாய் வாய் வைத்த பாத்திரம். உங்களின் பாத்திரங்களில் நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவுங்கள். முதலில் மண்ணால் தேய்த்து கழுவி சுத்தம் செய்திடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.